ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோன்னா பால் காய்ச்சி வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறோம். பால் காய்ச்சி வீட்டு யார் வீடுனா எங்கள் சின்ன மாமனார் வீடு தான். அங்கே போயிட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணோம்னா ட்ரெஸ்ஸு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நைட்டிலாம் மாற்றிட்டு போய் அங்கே இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே போனோம். அவங்க காலை டிஃபனே எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. இட்லி, வெண்பொங்கல், சட்னி, சாம்பார், வடை எல்லாம். ஆனால் எங்கள் ஏரியாவில் ஒரு ரிலேஷனுக்கு வந்து மேரேஜு. மார்னிங் அங்கே டிஃபன் முடிச்சிட்டோம். அப்புறம் இங்கே சாப்பிட சொன்னாங்க. இப்போதைக்கெல்லாம் சாப்பிட முடியாது, அங்கே சாப்பிட்டதே வயிறு தும்முன்னு இருக்குது, மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து மதியத்துக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே எல்லாருமே ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு எது பெஸ்ட்டாக வருதோ அதெல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷாக பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்த பந்தவங்க கூட சேர்ந்து சமைக்கிறது, பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நல்லா ஜாலியாகவும் இருக்கும். வேலை செய்கிறதும் தெரியாது. அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு முட்டைக்கோஸ் இருக்கிறாங்க, உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேகுது, ஒரு பக்கம் பாயாஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு அங்கங்கிட்ட ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே 2 அடுப்புமே ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்றக்காக கரண்ட் அடுப்பில் பார்த்தோம்னா நாங்கள் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமா அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி வச்சோம். அதுக்கு எல்லாமே இங்கே கேசடுப்பில் வேக வச்சுட்டு அங்கே தாளிக்கிற மட்டும் தான் பண்ணோம். ஆனால் வேகமாகவே சட்டுப்புட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாருமே எதிர்பார்த்த விட சமையல் செம்மையாக இருந்துச்சு. நான் உருளைக்கிழங்கு பால் கறின்ற பேரில் வச்சோம். நல்லா வந்துச்சுன்னா என்னைய சொல்லுங்கள், இல்லாட்டி என்னைய சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லாருமே செம்மையாக சாப்பிட்டுட்டு திருப்பி பார்த்தோம்னா சாப்பாடு எக்ஸ்ட்ரா வேறு ஆயிடுச்சு. என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறப்ப தான் பார்த்தோம்னா ஈவினிங்கு கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி பிளான் பண்ணி திருப்பி ஈவினிங்கும் சாப்பிட்டா மீதி இந்த சாப்பாட்டை புளியை கரைச்சி கிண்டி வச்சு புளி சாதமும் ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பால் கறி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ வேணும்னா நான் எடுத்து போடுறேன். கரண்ட் அடுப்பில் வைக்கிறப்பே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏதோ அடி பிடிச்சோமோ அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. உருளைக்கிழங்கு வெள்ளைக்கறி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா முட்டைக்கோஸு, சாம்பார், அப்பளம், பாயாசம், இதான் ரசம், ஒயிட் ரைஸு, இதான் இன்றைக்கி வச்சுருந்தேன். இந்த நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்